லண்டன்ல நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல கையல். அந்த சண்டைகள், அந்த ஆவேசம் எல்லாமே ஓ மேல இருந்த வெறியால வந்தது. என்ன மன்னிச்சுடி என்றான் சித்தார்த். பரவாயில்ல சித்தார்த், அதெல்லாம் ஒரு விதமான காதல் தான்னு இப்போ எனக்கு புரியுது. ஆனா இனிமே என் கூட கோவப்படக்கூடாது, சரியா என்று செல்லமாக கூறினாள் கயல்விழி. நிச்சயமா கயல், இனிமே இந்த கணவன் மனைவிக்குள்ள காதலும் சந்தோஷமும் மட்டும்தான் இருக்கும் என்று சொல்லி அவளது இதழ்களை தன் இதழ்களால் நனைத்தான். மறுநாள் காலை சித்தார்த்திற்கு வேலை எதுவும் இல்லாததால் கயல்விழியின் வீட்டில் ஹாலில் அமர்ந்து மொபைலை பார்த்து கொண்டிருந்தவனுக்கு அவனது கம்பெனியில் இருந்து ஒரு ஊழியரிடமிருந்து போன் வந்தது. யோசனையில் புருவத்தை சுழித்தவன் போனை எடுக்கலாமா வேண்டாமா என்று தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் அருகே வந்த கயல்விழி, என்னாச்சு சித்து, ஏன் இவ்ளோ யோசிக்கிறீங்க, போன் எடுத்து பேசுறதுக்கு என்று கேட்டாள். அது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம கம்பெனில ஒர்க் பண்ற ஸ்டாஃப் தான் போன் பண்றாங்க, அதான் எடுக்கலாமா வேண்டாமான்னு ஒரே யோசனையா இருக்கு என்றான். ஏதாவது ப்ராப்ளமா இருக்க போகுது, என்னன்னு எடுத்துதான் பேசுங்களேன், பேசினா தானே என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்க முடியும். ஏதாவது காரணம் இல்லாம கண்டிப்பா கூப்பிட மாட்டாங்க என்று கயல்விழி கூறியதால் வேறு வழி இல்லாமல் அந்த போனை அட்டன் செய்தான். ஹலோ என்றதும், சார் இங்க கம்பெனில ஒரு பெரிய பிரச்சனை, நீங்க உடனே வாங்க சார், நீங்க வந்தா தான் அதை சரி பண்ண முடியும் என்றனர். இங்க பாருங்க, நான் அந்த கம்பெனில இருந்து ரிலீவ் ஆயாச்சு. இனி எல்லாமே உங்களோட ஓனர் மிஸ்டர் சிவலிங்கம், அவர் தான் பாத்துப்பாரு. அதனால என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்போ எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போனை வைக்கிறேன் என்று என்ன விஷயம் என்று கூட தெரிந்து கொள்ளாமல் போனை கட் செய்ய போனான். ஹலோ சார், ஒரு நிமிஷம் போனை வச்சிடாதீங்க ப்ளீஸ். இங்க பிரச்சனையே ஷாலினியோட அப்பா கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் விற்க போறேன்னு சார் கிட்ட வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காரு. உங்க அப்பாவும் அதை தடுக்கிறதுக்கு முடியாம தவிக்கிறாரு சார். நீங்க வந்தாதான் சரிப்படும், தயவு செஞ்சு வாங்க சார். நீங்க வந்து இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுத்துட்டு கூட போயிடுங்க சார் என்று அவர் கெஞ்சினார். ஹலோ, அதெல்லாம் எங்க அப்பா பாத்துக்குவாரு, நீங்க போனை வைங்க என்றவன் வேகமாக போனை கட் செய்து விட்டான். கயல்விழி அவனிடம், ஆபீஸுக்கு போய் என்னன்னு பாருங்க சித்தார்த், அது உங்களோட இத்தனை வருஷம் உழைப்பு, அதை வேற யாரும் அழிக்கிறதுக்கு நாம விடக்கூடாது. நான் எப்பவும் உங்க கூடவே தான் இருப்பேன், இப்போ ப்ளீஸ் எனக்காக போயிட்டு வாங்க சித்து என்று கெஞ்சலாக கோரினாள். சரி, என் பொண்டாட்டி இவ்வளோ தூரம் ரெக்வெஸ்ட் பண்றதுனால நான் போறேன், போய் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு உடனே இங்க வந்துருவேன். அதுக்கப்புறம் எப்ப கூப்பிட்டாலும் போக மாட்டேன், சரியா என்ற சித்தார்த் பின்பு கம்பெனிக்கு புறப்பட்டு சென்றான். அங்கே ஷாலினியும் பெரியசாமியும் ஒரு பெரிய சதி திட்டத்தோடு திமிராக நின்றிருந்தனர். இங்க பாரு சிவலிங்கம், இன்னைக்கு எனக்கு எவ்வளவு நேரத்துக்கு தான் யோசிச்சுக்கிட்டு இருப்ப, உன்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்ல. உன் பையன் எங்களை ரொம்பவே அவமானப்படுத்தியிருக்கான். சீக்கிரமா எங்களோட ஷேர்ஸ் எல்லாம் எங்களுக்கு செட்டில் பண்ணு, நாங்க அதை வேற ஆள்கிட்ட சேல் பண்ணிட்டு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் என்று மிரட்டி கொண்டிருந்தனர். சிவலிங்கம் என்ன செய்வது என்று புரியாமல் தலை குனிந்தபடியே அமர்ந்திருந்தார். அதே நேரம் அந்த கேபின் கதவை திறந்து கொண்டு சித்தார்த் புயலென உள்ளே நுழைந்தான். அவனை பார்த்ததும் சிவலிங்கத்திற்கு கண்களில் ஒரு மகிழ்ச்சி வந்தாலும் அவனிடம் பேச அவருடைய ஈகோ தடுத்தது. ஆனால் பெரியசாமிக்கும் ஷாலினிக்கும் சித்தார்த்தை பார்த்தவுடன் கதி கலங்கிவிட்டது. அவன் அவர்களை பார்க்கும் தோரணையும் அவனின் அந்த திமிரான நடையும் அவர்களை அவன் பார்த்த அந்த அலட்சியமான பார்வையும் அவர்களுக்கு உள்ளுக்குள் ஏகப்பட்ட பயத்தை கொடுத்தது. ஆனாலும் அதை வெளியில் காட்டிக் கொள்ளாமல், ஏன சித்தார்த், நீ தான் பெரிய ஈவனாட்டம் வீட்டை விட்டு வெளியே போனியே, இப்ப எதுக்கு இங்க மறுபடியும் வந்த என்று பெரியசாமி நக்கலாக கேட்டார். என் கம்பெனிய ஒன்ன போல ஆள்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு தான் வந்திருக்கேன் என்றான் சித்தார்த். இந்த கம்பெனில என்னோட உழைப்பு ஒவ்வொரு விஷயத்திலையும் இருக்கு. இங்க நான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செதுக்கி இருக்கேன். அதையெல்லாம் ஒன்ன மாதிரி ஒரு துரோகி கிட்ட தூக்கி கொடுக்கறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா? அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி இன்னும் என் பேர்ல தான் இருக்கு, இன்னும் மிஸ்டர் சிவலிங்கம் பேருக்கு மாறல. அப்போ நான் தானே கேள்வி கேட்பேன் என்றவன், உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா என்று கேட்டு அவனுடைய லேப்டாப்பை திறந்தான். மிஸ்டர் பெரியசாமி சார், நீங்க இவ்வளோ வருஷமா எங்க கம்பெனி பணத்தை திருடினதுக்கு ஆதாரமா என்கிட்ட பெரிய லிஸ்டே இருக்கு, இங்க பாருங்க என்றவன் லேப்டாப்பை அவர்கள் பக்கம் திருப்பி காட்ட பெரியசாமிக்கு முகமெல்லாம் வியர்க்க தொடங்கியது.
சரி, இப்போ சொல்லுங்க, இந்த பிரச்சனைய இதோட முடிச்சுக்கலாமா, இல்ல நீங்க ஜெயிலுக்கு போறீங்களா என்று அதிரடியாக கேட்க பெரியசாமி நடுங்கிக் கொண்டே, சித்தார்த், நீ பண்றது எதுவுமே சரி கிடையாது. என்னோட ஷேர்ஸ நான் வைக்கிறேன், இதுல உனக்கு என்ன பிரச்சனை? நீ தான் சொன்ன இனிமே இந்த கம்பெனில எனக்கு பார்ட்னர்ஷிப் இல்லைன்னு. அப்போ நான் ஷேர்ஸ வித்துட்டு போறது தானே நல்லது என்று கேட்டார். நீங்க ஷேர்ஸ விக்கலாம், அதைத்தான் நானும் சொன்னேன். ஆனா அது வெளியில இல்ல, என்கிட்டயே நீங்க கொடுத்துருக்கணும். அதுக்கு எவ்வளவு உங்களுக்கு பணம் வேணுமோ அதை வாங்கிட்டு அப்பாவும் பொண்ணும் திரும்பி பார்க்காம ஓடிடணும். அதுக்கப்புறம் இந்த கம்பெனி பக்கமோ என் வீட்டு பக்கமோ இல்ல எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் நடுவுல இருக்கிற வாழ்க்கைக்குள்ளேயோ நீங்க யாராச்சும் வரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சித்தார்த்தோட இன்னொரு முகம் உங்களுக்கு தெரியும் இல்ல, அதையெல்லாம் நீங்க பார்க்க வேண்டியது வரும். அதுக்கப்புறம் நீங்களே நினைச்சாலும் உங்க வாழ்க்கையில எதையுமே செய்ய முடியாத அளவுக்கு உரு தெரியாம அழிச்சிருவான் இந்த சித்தார்த். அத ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒழுங்கா உங்க பொண்ணை கூட்டிட்டு போய் புத்திமதி சொல்லி வாழ வைக்கிற வழி பாருங்க, இல்லனா வாழாமையே அல்பாயுசுல போயிடுவா என்றான். பெரியசாமியும் ஷாலினியும் அவனை தீயாக முறைத்து விட்டு அவன் கூறியபடியே அனைத்து டாக்குமெண்ட்ஸிலும் சைன் போட்டு விட்டனர். புறப்படும் பொழுது, இதோட பணம் எல்லாம் எனக்கு எப்ப கிடைக்கும் என்று பெரியசாமி கேட்டார். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும், நீங்க கிளம்பலாம். உன்னை நான் இப்படி நம்புறது? இந்த சித்தார்த்துக்கு எப்பவுமே கொடுத்த வாக்க காப்பாத்தி தான் பழக்கமே தவிர உங்களை மாதிரி ஏமாத்தி எல்லாம் பழக்கம் கிடையாது. சோ தாராளமா உங்களுக்கு பணம் வந்துடும், இப்ப நீங்க கிளம்பலாம் என்று வாசல் பக்கம் நோக்கி கை காட்ட அவரும் வேறு வழி இல்லாமல் புறப்பட்டார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சிவலிங்கம் மெல்ல எழுந்து சித்தார்த் அருகில் வந்தவர் அவனது தோளில் கை வைத்து, என மன்னிச்சுடு சித்தார்த், பிசினஸ்ல புத்திசாலியா இருக்கிற நீ வாழ்க்கையிலயும் புத்திசாலியா தான் இருக்க. கயல்விழிதான் என்னைக்கும் உனக்கு சரியான ஜோடி, அவளை வீட்டுக்கு அழைச்சிட்டு நீயும் வந்துரு என்று கண்கள் கலங்க கோரினார். இல்ல, எனக்கு என்னவோ நானும் என் பொண்டாட்டியும் வெளியில இருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. ஏற்கனவே ஒரு வாட்டி அந்த வீட்டை விட்டு எதுவும் வேண்டாம்னு வெளியே வந்தாச்சு, நீங்களும் வெளியே போக சொல்லிட்டீங்க. இப்போ திரும்பவும் நான் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்தேன்னா அந்த வீட்டுல அவளுக்கு மரியாதை கிடைக்குமோ கிடைக்காதோ, அதனால நாங்க எங்க வாழ்க்கைய தனியாவே பாத்துக்கிறோம் என்றான் சித்தார்த். அவனது கைகளை பிடித்து தன் முகத்தில் ஒற்றிக்கொண்டு அழுதவர், அப்பாவை மன்னிச்சிரு சித்தார்த், பணம் தான் முக்கியம்னு நினைச்சிட்டு இருந்தனே தவிர உனக்கு இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறதையே நான் சுத்தமா யோசிக்காம போயிட்டேன். ஆரம்பத்துல நீ இந்த பொண்ணை லவ் பண்ணும்போது நான் எந்த பிரச்சனையுமே பண்ணாம இருந்திருந்தா எப்பவோ நீங்க 2 பேரும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நான் தான் உன் வாழ்க்கையவே கெடுத்துட்டேன். இப்போ நான் பண்ண பாவத்துக்கு எல்லாம் பரிகாரம் செய்யணும்னு தான் நினைக்கிறேன். என் மருமகளை தயவு செஞ்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பா, அவளை மகாராணி போல பாத்துக்க வேண்டியது எங்க பொறுப்பு என்றார். இதுல நான் மட்டும் முடிவெடுக்க முடியாது, என் பொண்டாட்டி கிட்ட நான் பேசிட்டு உங்களுக்கு சொல்றேன் என்றான் சித்தார்த். கண்டிப்பா நீ என் மருமக கிட்ட பேசு, நாளைக்கே நானும் அம்மாவும் நேர்ல வந்து உன்னையும் என் மருமகளையும் திரும்ப நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தாதான் அது முறையா இருக்கும் என்று கூற சித்தார்த் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து வேகமாக எழுந்து சென்று விட்டான். பிறகு அவன் வீட்டிற்கு சென்ற போது கயல்விழி அவன் வரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாள். அவன் உள்ளே நுழைந்ததும் வேகமாக கிச்சனுக்கு ஓடி சென்று ஒரு கிளாஸில் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள். அவளை கேள்வியுடன் பார்த்தவன் தண்ணீரை வாங்கி குடித்துவிட்டு சோஃபாவில் அமர்ந்து கொண்டான். என்னாச்சு சித்து, போன பிரச்சனையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? ஆமாண்டி, அந்த பெரியசாமியையும் ஷாலினியையும் ஒரேடியா அடிச்சு துரத்தியாச்சு. அவங்களோட ஷேர்ஸை வெளியில யார்கிட்டயுமே விற்க விடாம அந்த மொத்த ஷேர்ஸையும் நம்மளே வாங்கியாச்சு. சோ அவங்க பிரச்சனை இதோட முடிஞ்சது. அப்பாடா, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு தெரியுமா. அப்பா என்ன சொன்னாங்க? அப்பா ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாரு, ஆனா அது எனக்கு சரி வருமானு தான் தெரியல. நான் உன்கிட்ட பேசிட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் என்றவன் சிவலிங்கம் சொன்ன அனைத்தையும் சொல்லி முடித்தான். என்ன சித்தார்த், மாமா மனசு மாறி நம்மள கூப்பிடுறாரு, அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஏன் அதுக்கு ஒத்துக்காம உடனே இங்க வந்துட்டீங்க? ஆமா, அவர் போனா போறதுக்கும் வர்றதுக்கும் நான் என்ன பொம்மையா? நமக்கெல்லாம் ஃபீலிங்ஸ் கிடையாதா? அன்னைக்கு எப்படி பேசினாரு, அதனால தானே கோவம் வந்து நான் உன்னை கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டே வெளியில வந்தேன். இப்போ திடீர்னு அங்க உக்காந்துக்கிட்டு
நான் சொன்னா உடனே உன்னை கூட்டிக்கிட்டு போகணுமா? உனக்கு அந்த வீட்டுல என்ன மரியாதை கிடைக்கும் சொல்லுடி. அதான் நான் எதுவுமே சொல்லாம வந்துட்டேன். அதனால நாளைக்கு அம்மாவும் அப்பாவும் வந்து நம்ம 2 பேரையும் நேர்லயே வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க கையல். நிஜமாவா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சித்து. ஆனா வித்யா தனியா என்ன பண்ணுவா? அத்தை டிஸ்சார்ஜ் ஆகுற வரைக்கும் வித்யாவை நம்ம வீட்டுல கூட்டிட்டு போய் நம்ம கூடவே வச்சுக்கலாம், சரியா? அதனால யோசிக்காத என்றான் சித்தார்த். அன்று மாலை கல்லூரி முடிந்து வந்த வித்யாவிடம் அனைத்து விஷயங்களையும் கயல்விழி கூறினாள். அவளுக்கும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. எனக்கு இப்பதான் ஹாப்பியா இருக்கு. மாமாவை இப்படி ஒரு சின்ன வீட்டுல பாக்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. பழைய மாதிரி அவரு கெத்தா ஊருக்குள்ள வாழணும் என்றாள். சரிடி, நீ உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கோ. அதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன். நீ போய் உனக்கும் மாமாவுக்கும் தேவையானதை எடுத்து வை என்று வித்யா கூற அன்று இரவு அவர்கள் சந்தோஷமாக உறங்கி போனார்கள். அடுத்த நாள் காலையில் சிவலிங்கமும் ராஜேஸ்வரியும் கயல்விழியின் வீட்டிற்கு வந்து அவளிடம் நடந்தவற்றிற்கு எல்லாம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவர்களை தங்களுடைய வீட்டிற்கு அழைத்து சென்றனர். வீட்டு வாசலில் கார் சென்று நின்றதும் சித்தார்த் அதிலிருந்து இறங்கி கயல்விழியின் கையை பிடித்து கொண்டு உள்ளே வந்தான். ராஜேஸ்வரி அவர்கள் 2 பேரையும் வாசலிலேயே நிற்க வைத்து ஆரத்தி எடுத்து அவர்களை உள்ளே வரவேற்றார். வித்யாவும் அவர்களுடன் சேர்ந்து வந்தாள். வீட்டிற்குள் நுழைந்ததும் சித்தார்த் பட்டென்று கயல்விழியை தூக்கி கொண்டு மாடிக்கு சென்றான். ஐயோ சித்தார்த், எல்லாரும் பாக்குறாங்க, ஏன் இப்படி பண்றீங்க? பிளீஸ் கீழே இறக்கி விடுங்க என்று அவள் வெட்கத்தில் முகம் சிவந்தபடியே கூறினாள். பார்க்கட்டும் கையல், இன்னைக்கு தான் நாம நிஜமான கணவன் மனைவியா இந்த வீட்டுக்குள்ள வர்றோம் என்று சொல்லி அவனது அறைக்கு கூட்டி சென்றான். அவன் கயல்விழியை தூக்கி கொண்டு அறைக்குள் நுழைந்த போது அவளது இதழ்களில் ஒரு மென்னிய புன்னகை இருந்தாலும் மனதின் ஓரத்தில் ஒரு இனம் புரியாத பயம் நிழலாடி கொண்டு தான் இருந்தது. சித்தார்த் அவளை மெதுவாக கட்டிலில் அமர வைத்தான். அந்த அறை முழுவதும் பரவி இருந்த அந்த ரோஜாக்களின் நறுமணம் அவளுக்கு ஒரு மயக்கத்தை தந்தது. அந்த அறை முழுக்க ரோஜா பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்த கயல்விழிக்கு ஆச்சரியமாக இருந்தது. இன்னைக்கு உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு கயல் என்று ஒரு அழகான மோதிரத்தை அவள் விரலில் அணிவித்தான். அதில் எஸ்கே என்ற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. சித்தார்த், இது ரொம்ப அழகா இருக்கு என்றவள் அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். அது சரி சித்து, இப்பதான் நம்ம வீட்டுக்குள்ளேயே வர்றோம். அப்படி இருக்கும்போது நம்ம ரூம் எப்படி முன்னாடியே டெக்கரேஷன் பண்ணாங்க? அதுவும் இல்லாம நான் இத்தனை நாள் இந்த ரூம்ல இருந்ததே இல்லையே. அதுவா, இனி என் பொண்டாட்டி ஏன் கூட தானே இருக்க போறா. இன்னைக்கு நாம இங்கதான் வரப்போறோம்னு காலையிலேயே இங்க இருக்கிற வேலைக்காரவங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி நம்மளோட ரூமை நான் ரெடி பண்ண சொல்லிட்டேன். அது உனக்கு சர்ப்ரைஸா இருக்கணும்ல என்றான். அவர்களின் காதல் யுத்தம் ஒரு இனிமையான சமாதானத்திற்கு வந்தது. பழிவாங்கும் படலமாக தொடங்கிய இவர்களின் வாழ்க்கை இன்று ஒரு அழகான காவியமாக மாறியிருந்தது. சித்தார்த் அவளை தழுவிக்கொண்ட அந்த நொடி லண்டன் பனியின் குளிரையும் மீறி அவர்களுக்குள் ஒரு காதல் அனல் வீசியது. ஏன் கையல், என்ன யோசனை? இன்னும் பழைய விஷயங்களே நினைச்சுக்கிட்டு இருக்கியா என்று சித்தார்த் அவளது மூவாயை தூக்கி நேருக்கு நேர் பார்த்தான். கயல்விழி ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டாள். தெரியல சித்தார்த், எல்லாமே இவ்வளோ சீக்கிரம் சரியாகிடும்னு நான் நினைக்கவே இல்லை. உங்க அப்பா இவ்வளவு சீக்கிரம் என்னை ஏத்துக்கிட்டது, ஷாலினி பயந்துட்டு போனது, இதெல்லாம் கனவு மாதிரி இருக்கு சித்து. ஆனா அந்த பெரியசாமியும் ஷாலினியும் அவ்வளவு சீக்கிரம் நம்மளை விட்டுருவாங்களான்னு தான் பயமா இருக்குது என்றாள். சித்தார்த் அவளது கைகளை தன் கைகளுக்குள் பொத்தி கொண்டவன் அவனது விரல்கள் அவளது வைர மோதிரத்தை வருடின. அவங்கள பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அவங்க பண்ணின தப்புக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அவங்க மறுபடியும் தலை தூக்க நினைச்சா ஜெயிலுக்கு தான் போகணும். இப்போ இந்த உலகத்துல நாம 2 பேர் மட்டும்தான் இருக்கிறதா நினைச்சுக்கோடி, வேற எதை பத்தியும் யோசிக்காத என்று சொல்லி அவளது நெற்றியில் அழுத்தமாக முத்தமிட்டான். அந்த நேரத்தில் ஹாலில் ஏதோ சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தில் சித்தார்த் முகம் சுருக்கினான். இந்த நேரத்துல யாரு என்று குழம்பியவன், சாரி கையல், கொஞ்ச நேரம் இரு, வெளியில ஏதோ சத்தம் கேக்குது, கீழே போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் என்றவன் கீழே இறங்கி சென்றான். கயல்விழியும் அவன் பின்னாலேயே சென்றாள். கீழே ராஜேஸ்வரி பதற்றத்துடன் நின்றிருந்தார். வாசலில் போலீஸ் நின்றிருக்க சிவலிங்கம் அவரிடம் எதையோ தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தார்.
சித்தார்த் அவர் அருகில் சென்றவன், என்னாச்சுப்பா, போலீஸ் எதுக்கு இங்க வந்திருக்காங்க என்று கேட்டான். அந்த இன்ஸ்பெக்டர் சித்தார்த்தை பார்த்து, மிஸ்டர் சித்தார்த், உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நீங்க பெரியசாமி சாரோட கம்பெனி டேட்டாவை ஹேக் பண்ணி அவரை மிரட்டினதா ஒரு புகார் கொடுத்திருக்காரு. அதற்கான ஆதாரங்களையும் அவர் எங்க கிட்ட சமர்ப்பிச்சிருக்கார் என்றார். சித்தார்த் அவரை பார்த்து சிரித்தவன், நான் அவரை மிரட்டல் ஆபீசர், அவரோட திருட்டத்தான் நான் கண்டுபிடிச்சேன். என்கிட்ட அதுக்கான போதிய ஆதாரங்கள் எல்லாம் இருக்கு என்றான். அதெல்லாம் கோர்ட்ல பாத்துக்கலாம் சார், இப்போதைக்கு நீங்க இங்க கூட ஸ்டேஷனுக்கு வரணும் என்றார் இன்ஸ்பெக்டர். அதற்குள் கயல்விழி ஓடி வந்து சித்தார்த்தின் கையை பிடித்து கொண்டவள், இல்ல, அவர் எந்த தப்பும் பண்ணல, நீங்க அவரை எங்கேயும் கூட்டிட்டு போக கூடாது என்று அழுது கொண்டே கத்தினாள். சிவலிங்கம் முன்னால் வந்தார் இன்ஸ்பெக்டர். இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு இன்ஸ்பெக்டர், என் பையன் அப்படிப்பட்டவன் இல்ல, பெரியசாமி தான் ஏதோ சதி பண்றான் என்றார். ஆனால் அந்த இன்ஸ்பெக்டர் அதையெல்லாம் கேட்பதாக இல்லை. சித்தார்த்தை வலுக்கட்டாயமாக அங்கிருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்றனர். வீடே மீண்டும் இருளில் மூழ்கியது போல இருந்தது. ராஜேஸ்வரி கதறி அழ தொடங்கினார். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அந்த பெரியசாமி சாதாரண ஆள் இல்லைன்னு, இப்போ என் பையனை உள்ள தள்ளிவிட்டாரு என்று புலம்பினார். கயல்விழிக்கு ரத்தம் எல்லாம் கொதித்தது. இது ஷாலினியின் வேலைதான் என்று அவளுக்கு தெளிவாக தெரிந்தது. அத்த, நீங்க அழாதீங்க, சித்தார்த்துக்கு எதுவும் ஆகாது. நான் இப்போவே அர்ஜுன் சாருக்கு போன் பண்றேன். அவருக்கு பெரியசாமியோட எல்லா ரகசியமும் தெரியும். அதை வச்சு நம்ம சித்தார்த்த கண்டிப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். நீங்க கவலைப்படாதீங்க, ஒரு நிமிஷம் இருங்க என்று வேகமாக மேலே ஏறி தன்னுடைய அறைக்கு ஓடியவள் தன்னுடைய செல்போனை எடுத்து அர்ஜுனை தொடர்பு கொண்டாள். மறுபுறம் அர்ஜுன் லண்டனில் இருந்து சென்னைக்கு திரும்ப தயாராகி கொண்டிருந்தான். கயல்விழியிடமிருந்து போன் வந்ததும், என்ன கயல் இந்த நேரத்துல போன் பண்ணிருக்காங்க, ஒருவேளை ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமோ என்று பயந்தபடியே போனை அட்டன் செய்தான். ஹலோ கயல், ஏன் இந்த நேரத்துல போன் பண்ணிருக்கீங்க? அர்ஜென்ட் சார், எனக்கு உங்க மூலியமா ஒரு ஹெல்ப் ஆகணும், ப்ளீஸ். சீக்கிரம் நீங்க உடனே கிளம்பி இந்தியாவுக்கு வாங்க. என்னாச்சுன்னு சொல்லுங்க கயல், எதுக்கு உங்களோட குரல் இவ்வளோ பதட்டமா இருக்கு? ஏதாச்சும் பிரச்சனையா? ஆமா அர்ஜுன் சார், சித்தார்த்த இப்பதான் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த பெரியசாமியும் ஷாலினியும் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களாம் என்று நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் சொல்லி முடித்தாள். அதை கேட்ட அர்ஜுனுக்கு கோபம் பயங்கரமாக வந்தது. கயல், நீங்க பதறாதீங்க, நான் இப்பவே கிளம்பி வரேன். பெரியசாமி என்கிட்ட கொடுத்த அந்த பழைய லேப்டாப்ல இன்னும் சில முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது. அதை வச்சு நம்ம சித்தார்த் சாரை கண்டிப்பா காப்பாத்திடலாம். நான் ஆல்ரெடி ஏர்போர்ட்ல தான் இருக்கேன். நாளைக்கு காலையில கண்டிப்பா இந்தியா வந்து ரீச் ஆயிடுவேன். வந்ததும் உங்களை வந்து மீட் பண்றேன் என்றான். அன்றைய இரவு அனைவருக்கும் தூக்கமில்லாத இரவாக மாறி போனது. கயல்விழி தன்னுடைய அறையில் அமர்ந்து கொண்டு சித்தார்த்தை நினைத்து வருந்தி கொண்டு அழுதி கொண்டும் இருந்தாள். எவ்வளவோ பேசி அவளுக்கு சமாதானம் சொல்லியும் அவள் கண்ணீர் மட்டும் நின்ற பாடில்லை. எப்பொழுது பொழுது விடியும் என்று காத்து கொண்டிருந்தவள் அடுத்த நாள் காலை பொழுது விடிந்ததும் ராஜேஸ்வரியிடம் ஷாலினியின் வீட்டு முகவரியை வாங்கி கொண்டு கயல்விழி நேராக பெரியசாமியின் வீட்டிற்கு தான் சென்றார். அங்கே ஷாலினி ஒரு சோஃபாவில் அமர்ந்து காஃபி குடித்து கொண்டிருந்தாள். கயல்விழியை பார்த்ததும் அவள் இதழ்களில் ஒரு அலட்சிய புன்னகை பூத்தது. வா கயல்விழி, உன் புருஷனை பார்க்க ஸ்டேஷனுக்கு போகாம இங்க எதுக்கு வந்திருக்க? ஒருவேளை என்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கியா என்று நக்கலாக கேட்டாள் ஷாலினி. ஏற்கனவே கொலைவெறியில் வந்த கயல்விழி ஷாலினியின் அந்த திமிர்த்தனத்தை பார்த்து கடுப்பானாள். வேகமாக அவளை நெருங்கி சென்று ஓங்கி ஒரு அறை விட்டாள். ஷாலினி திடீரென்று அவள் தன்னை அடிப்பாள் என்று எதிர்பார்க்காததால் அதிர்ச்சியில் காஃபி கோப்பையை தவறவிட்டாள். வழியில் தன் கன்னத்தை தேய்த்து கொண்டபடியே நிற்க அப்பொழுது கயல்விழி, இந்த அறை எதுக்கு தெரியுமா? நீ என் புருஷனை தொட்டதுக்காகடி. நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா என்னோட சித்தார்த் கண்டிப்பா வெளியே வருவார். அப்போ உன்னோட இந்த திமிரு தானா அடங்குடி என்று எச்சரித்தாள். அவன் வெளியவே வரமாட்டான் கயல்விழி. அவனுக்கு 10 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கிற அளவுக்கு நான் இப்போ செட் பண்ணியிருக்கேன். இப்போ சொல்லு, நீ அவனை விட்டு விவாகரத்து பண்ணிட்டு இந்த ஊரை விட்டு போயிடுறேன்னு சொன்னா இந்த நிமிஷமே அவன் பேர்ல கொடுத்துருக்க கேஸை நான் வாபஸ் வாங்குறேன். கீழே அவன் ஜெயிலேயே கிடந்து அழுகணுமா? என்ன வேணுங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ என்று
திமிராக சோஃபாவில் அமர்ந்து கொண்டு அவளை பார்த்தாள். கயல்விழி ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தாள். பிறகு அவளை பார்த்து ஒரு ஏளன சிரிப்பு சிரித்தவள், நீ இன்னும் என்ன சரியா புரிஞ்சுக்கல ஷாலினி. அன்னைக்கு காலேஜில் நான் சித்தார்த்தை விட்டு போனது என்னோட பயத்தால. ஆனா இன்னைக்கு நான் அவருக்கு பின்னாடி நிக்கிறது என்னோட உண்மையான காதல்னால. உன்னால முடிஞ்சத நீ பாத்துக்கோ. என்னால எந்த காலத்திலயும் சித்தார்த்தை பிரிஞ்சு போக முடியாது. ஏன்னா அவர் ஏன் புருஷன், எனக்கு மட்டும்தான் அவர் சொந்தம் என்று கோபமாக சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேறினாள். பிறகு கயல்விழி நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் சென்றாள். உள்ளே சென்றவள் அங்கு சித்தார்த் இரும்பு கம்பிகளுக்கு பின்னால் அமர்ந்திருப்பதை பார்த்தாள். அவளுக்கு தொண்டையெல்லாம் அடைத்தது. மனதுக்குள் சொல்ல முடியாத ஒரு பாரம் அழுத்துவது போல இருந்தது. அவனது முகம் களைத்து போயிருக்க கயல்விழியை பார்த்ததும் அவனது கண்கள் அவனை அறியாமலேயே கண் கலங்கின. கயல், நீ எதுக்கடி இங்க வந்த? நீ முதல்ல வீட்டுக்கு போ, நான் எப்படியாவது வெளியே வந்துருவேன் என்றான். கயல்விழி கம்பிகளின் வழியாக அவனது கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். நீங்க இல்லாம நான் எங்க போவேன் சித்தார்த்? அர்ஜுன் சார் லண்டன்ல இருந்து கிளம்பிட்டாரு. அவர் வந்ததும் நாம எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். நீங்க தைரியமா இருங்க என்று அவனது கைகளை பற்றி மென்மையாக முத்தமிட்டாள். சாரி கயல், உனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கணும்னு தாண்டி நான் நினைச்சேன். ஆனா மறுபடியும் உன்னை நானே அழ வச்சிட்டனே என்று சித்தார்த் மனம் வருந்தினான். இல்ல சித்தார்த், இந்த பிரச்சனையிலையும் நாம 2 பேரும் ஒன்னா இருக்கோங்கிறது தான் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். சீக்கிரம் உங்களை வெளியே கூட்டிட்டு வருவேன் என்றால் உறுதியாக. அந்த நேரத்தில் அர்ஜுன் சென்னை ஏர்போர்ட் வந்து சேர்ந்தவன் உடனடியாக கயல்விழிக்கு தான் போன் செய்தான். எந்த ஸ்டேஷன் என்று கேட்டுக்கொண்டவன் நேராக அந்த ஸ்டேஷனுக்கு விரைந்து வந்தான். அதற்குள் இன்ஸ்பெக்டர் கயல்விழியை பார்த்து, இங்க பாருங்கம்மா, வந்தீங்க பாத்துட்டீங்கல்ல, இப்போ வெளியில போய் வெயிட் பண்ணுங்க, இப்படி இங்கேயே நின்றுகிட்டு இருக்க கூடாது என்று கூறினார். உடனே சித்தார்த் அந்த இன்ஸ்பெக்டரை எரிப்பது போல முறைத்தவன், கயல், இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இங்க இருக்காதடி, தயவு செஞ்சு நீ வீட்டுக்கு கிளம்பு என்றான். நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் சித்து. அர்ஜுன் சார் ஏர்போர்ட் வந்துட்டேன்னு சொன்னாரு. இப்போ கிளம்பி ஸ்டேஷனுக்கு தான் வந்துகிட்டு இருப்பாரு. அவர் வந்ததும் அவர் கையில இருக்கிற ஆதாரத்தை கொடுத்து இவங்க கிட்ட சப்மிட் பண்ணிட்டு உங்களை கையோட கூட்டிட்டு தான் நான் வீட்டுக்கு போவேன். நீங்க இல்லாத அந்த வீட்டுல என்னால இருக்க முடியல சித்து என்று அழுது கொண்டே கூறினாள். சித்தார்த்துக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. தன்மேல் இவ்வளவு உண்மையான பாசம் வைத்திருக்கும் ஒருத்தியை இவ்வளவு நாளும் தவறான புரிதலோடு எவ்வளவு கொடுமைப்படுத்தியுள்ளோம் என்று நினைந்து வருந்தினான். கயல், என்ன பாரடி, நான் சொன்ன கேப்பதானே, நீ போய் இப்போ வெளியில வெயிட் பண்ணு. அர்ஜுன் வந்ததுக்கு அப்புறமா நீ உள்ளவா. இன்னும் கொஞ்ச நேரம் இங்கிருந்தா கண்டிப்பா அந்த இன்ஸ்பெக்டர் ஏதாவது பேசுவார். உன்னை இன்சல்ட் பண்ற மாதிரி பேசினா அது எனக்கு தாங்கிக்கவே முடியாது. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனை கூட பார்க்க மாட்டேன். அந்த இன்ஸ்பெக்டர் சாரை ஒரு வழி பண்ணிடுவேன் என்றான். கயல்விழிக்கு பயம் வந்தது. சித்தார்த் சொன்னதை செய்பவன் தான். இதனால் தேவையில்லாமல் இன்னும் ஏதாவது பிரச்சனை வந்து விடுமோ என்று பயந்தவள், இல்ல இல்ல, நான் வெளியில தான் இருப்பேன். சித்து, நீங்க பயப்படாதீங்க, ஏதாச்சும் வேணும்னா உடனே என்னை கூப்பிடுங்க, நான் வாசலையே தான் இருப்பேன் என்றாள். சரிடி, நீ ஃபர்ஸ்ட் வெளியில போ என்றதும் அவளை பிரிய மனமில்லாமல் அங்கிருந்து வெளியே சென்றாள். அவள் எதிர்பார்ப்பை பொய்யாக்காமல் சிறிது நேரத்திலேயே அர்ஜுன் வந்து இறங்கினான். கயல்விழியின் அழுத முகத்தை பார்த்து பதறிப்போய் வேகமாக அவள் அருகே வந்தவன், கயல் ப்ளீஸ் அழுவாதீங்க, ஆதாரம் எல்லாம் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், இனி எந்த பிரச்சனையுமே இல்லை. அர்ஜுன் சார் வந்துட்டீங்களா? வாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள போய் சித்தார்த் சாரை கூட்டிட்டு வருவோம். அவர் அங்க இருக்கிறத என்னால பார்க்கவே முடியல என்றால். நீங்க கவலைப்படாதீங்க கயல், ஏன் கூட நீங்க உள்ள வாங்க என்று அவளை அழைத்து கொண்டு உள்ளே சென்றான். அவன் கையில் ஒரு பெரிய பை இருந்தது. உள்ளே சென்றவன் சித்தார்த்தை பார்த்து, சார் பயப்படாதீங்க, இதோ எல்லா ஆதாரமும் கிடைச்சிடுச்சு என்றான். பெரியசாமி இதுவரைக்கும் திருடிய பணத்தை எந்தெந்த அக்கௌண்ட்டுக்கெல்லாம் மாற்றினர் என்பதன் முழு விவரங்களும் அந்த ஃபைலில் இருந்தன. அர்ஜுன் அதை அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரிடம் ஒப்படைத்தான். அவரும் அதை சரிபார்த்து விட்டு, மிஸ்டர் சித்தார்த், சாரி, எங்களை யாரோ தப்பா வழி நடத்திட்டாங்க, நீங்க இப்ப வீட்டுக்கு போகலாம் என்று லாக்கை திறந்து விட்டார். சித்தார்த் வெளியே வந்ததும் கயல்விழி ஓடி சென்று அவனை அப்படியே அணைத்து கொண்டாள். அர்ஜுன் விளங்கி நின்று இதை பார்த்து சிரித்தான்.
கயல்விழியின் முகத்தில் இந்த சிரிப்பை பார்த்தவனுக்கு மனம் முழுவதும் நிறைந்தது போல இருந்தது. தேங்க்ஸ் அர்ஜுன், உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல என்றான் சித்தார்த். தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம் சார், கயல்விழி எனக்கு ஒரு நல்ல தோழி, அவங்க சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும் என்றான் அர்ஜுன். பின்பு அவர்கள் வீட்டிற்கு திரும்பிய போது நேராக ஷாலினியின் வீட்டிற்கு தான் சென்றனர். காரிலிருந்து இறங்கிய சித்தார்த் கயல்விழியின் தோளில் கையை போட்டபடியே நின்றிருந்தான். பெரியசாமியும் ஷாலினியும் அங்கே வாசலில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்படுவதை பார்த்து ஒரு ஏளன சிரிப்பு சிரித்தான். அவனை பார்த்த பெரியசாமி, சித்தார்த், என்னை விட்டுடு, நான் தெரியாம பண்ணிட்டேன், இனி சத்தியமா எந்த பிரச்சனைக்கும் நான் வரமாட்டேன். ஷாலினி ஏதோ தெரியாம கோவத்துல தான் இப்படி பண்ணிட்டா, இந்த ஒரு தடவை கடைசியா எங்களுக்கு மன்னிச்சு ஒரு வாய்ப்பு கொடுத்துரு பிளீஸ் என்று கதறினாள். ஆனால் சித்தார்த் அவரை பார்த்து, இதுக்கு மேலேயும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நான் என்ன முட்டாளா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? போலீஸு என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போன அடுத்த நிமிஷமே வெளியே போறதுக்கான எல்லா கெப்பாசிட்டியும் என்கிட்ட இருக்கு. ஆனாலும் ஏன் நான் அந்த முயற்சி செய்யாம இருந்தேன்? என் அப்பா கிட்டையும் நான் எந்த முயற்சியும் செய்ய வேண்டான்னு தான் சொல்லி வச்சிருந்தேன். அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? எப்படியும் கயல் கண்டிப்பா இந்த விஷயத்துல என்னை வெளியே கொண்டு வரதுக்கு தான் முயற்சி பண்ணுவா. அவ அர்ஜுனை தான் டைரக்டா கான்டாக்ட் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். அர்ஜுன் கிட்ட உங்களை பத்தி எல்லா ஆதாரமும் இருக்குதுன்னு ஆல்ரெடி நான் தெரிஞ்சு வச்சிருந்தேன். உங்களை எல்லாம் இப்படி சிக்க வைக்கிறதுக்காக தான் நான் ரொம்ப அமைதியா ஒரு நைட்டு ஃபுல்லா ஜெயில இருந்தேன். இல்லைனா ஒரு நிமிஷத்துல வெளியே வந்திருப்பேன். ஆனா இப்பவும் என் பொண்டாட்டிக்காக தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட சின்ன தண்டனையோட முடிச்சுக்கிட்டேன். அடுத்த டைம்லாம் என் லைஃப்ல நீங்க குறுக்க வந்தீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், நீங்க 2 பேரும் உயிரோடவே இருக்க மாட்டீங்க என்று எச்சரித்தான். ஷாலினி கயல்விழியை முறைத்து பார்த்து கொண்டே சென்றவள், இந்த பிரச்சனை இன்னும் முடியல கயல்விழி, நான் திரும்பவும் வருவேன் என்று வெறி பிடித்தது போல கத்தினாள். சித்தார்த் கயல்விழியை பார்த்து, கயல், இப்போ புரியுதாடி, உண்மை எப்பவும் ஜெயிக்கும். ஆனா ஷாலினி சொன்ன மாதிரி இதோட முடிய போறது இல்ல. அவங்க ஜெயில இருந்து வெளியே வர்றதுக்கு பாப்பாங்க. நாம தான் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் என்றான். வீட்டிற்கு சென்றதும் ராஜேஸ்வரிக்கும் சிவலிங்கத்துக்கும் போன உயிர் திரும்பி வந்தது போல இருந்தது. தன் மருமகளின் தைரியத்தை பார்த்து அவர்கள் இருவரும் மெச்சிக்கொண்டனர். ராஜேஸ்வரி கயல்விழியின் கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டு, கயல், நீ என் புள்ள மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சுமா. அவனுக்காக எந்த எல்லைக்கும் போவன்ற அளவுக்கு நீ துணிஞ்ச பாத்தியா? உன்ன மாதிரி ஒரு பொருத்தமான ஜோடி அவனுக்கு இந்த உலகத்திலேயே வேற யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்க 2 பேரும் இதே போல எப்பவும் சந்தோஷமாவும் ஒத்துமையாவும் வாழ்ந்து கூடிய சீக்கிரமே எங்களுக்கு பேர பசங்களை பெத்து கொடுங்க என்றார். கயல்விழியின் முகம் வெட்கத்தில் சிவந்துவிட அப்படியே தலையை குனிந்து கொண்டாள். உடனே சித்தார்த் அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு அறைக்கு சென்றான். சித்தார்த், எங்கப்பா என் மருமகளை இவ்வளவு அவசரமா இழுத்துட்டு போற என்று சிவலிங்கம் கேட்க, பேரம் பேத்தி வேணும்னு ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அதுக்கான முயற்சியும் நாங்க எடுக்கணும் இல்லையா என்று சித்தார்த் கூற அனைவரும் சிரித்தனர். கயல்விழிக்கோ வெட்கத்தில் முகம் சிவந்து போய் யாரையும் நிமிர்ந்து கூட பார்க்க முடியாமல் மாடி ஏறி ஓடிவிட்டாள். பின்னாலேயே சென்ற சித்தார்த் கயல்விழியை பின்னாலிருந்து அணைத்து கொண்டான். கழுத்தை திருப்பி அவன் முகத்தை பார்த்தவள், எது நடந்தாலும் நாம ஒன்னாவே இருக்கணும் சித்தார்த், அது போது எனக்கு என்றாள். அன்றைய இரவு அவர்கள் இருவரும் மொட்டை மாடியில் அமர்ந்து நிலவை பார்த்து கொண்டிருந்தனர். லண்டன் பயணத்தின் பரபரப்பும் ஷாலினியின் சதிகளும் ஸ்டேஷன் அலைச்சல்களும் ஓய்ந்து அந்த பெரிய பங்களா ஒரு வழியாக அமைதிக்கு திரும்பியிருந்தது. நிலவின் குளிர்ச்சியான ஒளி படர்ந்திருக்க சித்தார்த்தின் தோளில் தலை சாய்த்தபடி வானத்தை பார்த்து கொண்டிருந்த கயல்விழியின் மனதில் ஏதோ ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டே இருந்தது. அவளது மௌனத்தை உணர்ந்த சித்தார்த் அவளது கன்னத்தை மெல்ல வருடியவன், என்ன கயல், என்ன யோசனை? இப்பதானே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நாம நிம்மதியா இருக்கோம். ஆனா உன் முகம் ஏதோ சொல்ல வருதே, என்ன விஷயம்னு சொல்லு என்று அக்கறையாக கேட்டான். கயல்விழி மெல்ல நிமிர்ந்து அவனது கண்களை பார்த்தவள், சித்தார்த், எனக்கு மனசுல ஒரு ஆசை இருக்கு, அதை நீங்க நிறைவேற்றி வைப்பீங்களா என்று மிக மெதுவான குரலில் கேட்டார். சித்தார்த் புன்னகைத்து அவளது கைகளை தன் கைகளுக்குள் பொத்தி கொண்டான். சொல்லுடி, என் உயிரே உன் கையில தான் இருக்கு, நீ எதை கேட்டாலும் நான் செய்வேன்.
உனக்காக நான் சொத்து சுகத்தை எல்லாம் விட தயாரா இருந்தவங்கிட்ட நீ கேட்க இப்படி தயங்கிட்டு இருக்கலாமா? என்ன வேணும்னு சொல்லு என்றான். கயல்விழி சில நொடிகள் மௌனமாக இருந்துவிட்டு பிறகு தைரியத்தை வரவழைத்து கொண்டு பேசினாள். சித்தார்த், நமக்கு கல்யாணமானது ஒரு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல, அதுவும் ஒரு கட்டாயமான சூழ்நிலையில யாருக்குமே தெரியாம நடந்தது. ஆனா ஒரு பொண்ணா எனக்குள்ளேயும் சில ஆசைகள் இருக்கு. எனக்கும் நம்ம கல்யாணம் முறைப்படி எல்லா சடங்குகளோடும் நடக்கணும்னு ஆசையா இருக்குது. இந்த உலகத்துக்கே முறைப்படி நான் உங்களோட பொண்டாட்டி தான்னு தெரியணும். நம்ம சொந்தக்காரவங்க நண்பர்கள் எல்லார் முன்னாடியும் நாம திரும்ப ஒரு வாட்டி கல்யாணம் பண்ணிக்கலாமா என்று தன் ஆசையை கூறினாள். சித்தார்த் ஒரு நிமிடம் திகைத்து போனான். அவளது யோசனை அவனுக்கு புதியதாக இருந்தாலும் அது எவ்வளவு அர்த்தம் உள்ளது என்பதை அவனது மனம் உடனே உணர்ந்தது. அவன் யோசிப்பதை கண்ட கயல்விழி, சரியில்லைனா விட்டுடுங்க சித்தார்த், நான் சும்மா ஒரு ஆசைக்கு தான் கேட்டேன் என்று முகம் வாடினாள். உடனே அவளை தன் பக்கம் இழுத்து அணைத்து கொண்ட சித்தார்த், இல்ல கயல், நீ சொன்னது ரொம்ப சரி. இத்தனை நாள் நானும் இதை யோசிக்கவே இல்லை. ஒரு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போட்டதோட நம்ம கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. ஆனா உனக்குன்னு ஒரு அடையாளமும் கௌரவமும் கொடுக்க வேண்டியது ஏன் கடமை. என் பொண்டாட்டியா நீ இந்த வீட்டுக்குள்ளேயும் இந்த ஊருக்குள்ளேயும் தலை நிமிர்ந்து நடக்கணும். நீ சொல்ற மாதிரியே பண்ணிடலாம். ஊருக்கே தெரிய மாதிரி ஒரு பெரிய விசேஷமா நம்ம கல்யாணத்தை மறுபடியும் நடத்தலாம். நாளைக்கு காலையிலேயே இதை பத்தி நான் அப்பா கிட்ட பேசுறேன் என்று உறுதியளித்தான். அதை கேட்ட கயல்விழியின் முகம் அந்த நிலவை விட பிரகாசமாக ஜொலித்தது. மறுநாள் காலை விடிந்ததும் சித்தார்த் எழுந்து நேராக தனது தந்தை சிவலிங்கம் அமர்ந்திருந்த ஹாலுக்கு சென்றான். சிவலிங்கம் அன்று மிகவும் அமைதியாக பேப்பர் படித்துக் கொண்டிருந்தார். சித்தார்த் தயக்கமின்றி அவர் முன்னால் சென்று அமர்ந்தான். என்ன சித்தார்த், விடியற்காலையிலே வந்து நிக்கிற? ஏதாவது முக்கியமான விஷயமா என்று கேட்டார். சித்தார்த் கயல்விழி சொன்ன ஆசையை பற்றி விரிவாக சொன்னான். அப்பா, எங்க கல்யாணம் யாருக்குமே தெரியாம ஏதோ ஒரு அவசரத்துல நடந்துச்சு. அது கயல்விழிக்கும் ஒரு மனக்குறையாவே இருக்குது. அதனால மறுபடியும் ஒரு முறை எல்லா சடங்குகளோடும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கிறோம். உங்களுக்கு இதுல சம்மதமா? சிவலிங்கம் ஒரு நிமிடம் பேப்பரை மடித்து விட்டு யோசித்தவர் பிறகு ஒரு மெல்லிய புன்னகையுடன், ஆமா சித்தார்த், நீ சொல்றதும் சரிதான். எனக்கும் உங்க அம்மாவுக்கும் கூட உன்னோட கல்யாணத்தை ஒரு விசேஷமா பார்க்கலையேன்னு ஒரு வருத்தம் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு பெரிய பிசினஸ் ஃபேமிலி நாம. ஆனா என் ஒரே பையனோட கல்யாணம் இப்படி யாருக்கும் தெரியாம போனது எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. அந்த வருத்தத்தை இப்போ தீர்த்து வச்சிடலாம். கயல்விழி கேட்டதுல எந்த தப்பும் இல்லை. அவளுக்கு இந்த வீட்டு மருமகளா எல்லா மரியாதையும் கிடைக்கணும். பத்திரிக்கை அடிச்சு ஊர் மெச்ச உங்க கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன் என்று மனப்பூர்வமாக சொன்னார். அங்கே வந்த ராஜேஸ்வரியும் இதை கேட்டு மிகவும் சந்தோஷப்பட்டார். சித்தார்த், எனக்கு ரொம்ப சந்தோஷம்பா. நான் இப்பவே ஜோஷியருக்கு போன் பண்ணி நல்ல முகூர்த்தமா பார்க்க சொல்றேன். நம்ம வீட்டு விசேஷம்னா சும்மாவா என்று உற்சாகமாக கூறினார். குடும்பமே மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான அலைக்குள் மூழ்கியது.